الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, இன்றைய பாட விடயமாக ஹல் லி ஸலாத்துல் குசூஃபி துஆஉல் ஹாஸ். ஸலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொழும் தொழுகையிலே பிரத்யோகமான துஆக்கள் இருக்கின்றன. அதேபோல ஸலாத்துல் ஜனாசா தொழுகையிலும் அதற்கென்று பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அதுபோல சூரிய கிரகண தொழுகையிலே பிரத்யோகமான பிரார்த்தனைகள் இருக்கின்றனவா என்பது சம்பந்தமாக வல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன், அதற்கென்று ஒரு பிரத்யோகமான பிரார்த்தனையை நாம் அறிய மாட்டோம். இருந்தாலும் அந்த தொழுகை அச்சம், கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுதல், சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற ஒரு தொழுகையாக இருக்கும். அந்த வகையிலே தொழுகையிலே அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது, தௌபா செய்து மீளுவது, இலல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலாவிடத்திலே தௌபா செய்து மீளுவது, இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துவது அவசியமாகும். அதேபோல அல்லாஹ்விடத்திலே கருணையை வேண்டுவது, அல்லாஹ்விடத்திலே கருணையை, பாதுகாப்பை வேண்டுவது அவசியமாகும். எவ்வாறுன்னு சொன்னால், அந்த தொழுகையிலே நீளமாக ருக்கு, சுஜூது, கியாம் போன்றவற்றை நீளமாக்குவதைப் போல பிரார்த்தனையை நாங்கள் நீளமாக்க வேண்டும். நீளமாக்குதல் என்பது யஹ்தாஜ் இலா துஆ, பிரார்த்தனையின்பால் தேவையாகிறது. சுஜூதிலே, ருக்கூவிலே பிரார்த்தனை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனை ஒரு மனிதன் திரும்ப திரும்ப பிரார்த்திக்கலாம். ஓதிய பிரார்த்தனையாக இருந்தாலும் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல், அல்லாஹ்விடத்திலே கருணையை வேண்டுவது, மன்னிப்பை வேண்டுவது, அதுபோன்ற காரியங்களை திரும்ப திரும்ப கேட்பதில் தவறு கிடையாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.